ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான தக்காளி வெங்காய தோசையை நாம் மிக விரைவில் செய்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தோசை செய்வதற்கு நாம் மாவை ஊத்தப்பம் போல் ஊற்றி அதில் வெங்காயம் தக்காளியை போட வேண்டும். நாம் சிறிய தோசையாக ஊற்றினால்தான் டேஸ்டியாக இருக்கும். இதனுடன் மல்லி இலை, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். மல்லி இலை, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் நாம் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை மீது நாம் இட்லி பொடி தூவி விடலாம். பொழுதுதான் டேஸ்டியாக இருக்கும். நாம் எண்ணெய் ஊற்றி விடலாம். இதற்கு சற்று அதிகமாக எண்ணெய் ஊற்றினால்தான் டேஸ்டியாக இருக்கும். நாம் தக்காளி வெங்காயம் போடும்போது மிதமான தீயில் வைத்தே போட வேண்டும். பொழுது நன்றாக ப்ரெஸ் செய்து நாம் திருப்பி விடலாம். நாம் திருப்பி போட்டு சிறிது எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில் 1 நிமிடம் வைத்து எடுத்து விடலாம். நம் குழந்தைகளுக்கென்றால் நெய் ஊற்றினாலும் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தோசையை எடுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வைத்து நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தக்காளி தோசை அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் இப்படி ஒரு பிளேட்டில் சர்வ் செய்து இந்த தோசை மட்டும் வைத்து சாப்பிட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த டேஸ்டியான தோசையை நாம் ஒரு 5 நிமிடத்திலே செய்து விடலாம். நாம் பிளெயின் தோசைக்கு பதில் இப்படி தக்காளி, பன்னீர் இப்படி வெரைட்டியாக செய்து கொடுத்தால் வீட்டில் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.